வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 32வது பாடல். இரு குழை எரிந்த கெண்டைகள் ஒரு குமிழ் அடர்ந்து வந்திட, இணை சிலை நெறிந்து எழுந்திட, அணைமீத்தே இருள் அகல, பந்தி வஞ்சியள் இருகளையுடன் குலைந்திட, இதழ் அமுது அருந்தும் சிங்கியின் மனம் மாய முருகொடு கலந்த, சந்தன அலறுபடு குங்குமம் கமழ்முலை முகடு கொண்டு, எழுந்தோறும் முருகார முழுமதி புரந்த, சிந்தூர அறிவையருடன் கலந்திடும் முகடியுன் நலம் பிறந்திட அருள்வாயே. காதுகளில் 2 அழகிய குண்டலங்களோடு விளங்குபவர்கள், கெண்டை மீன்களைப் போன்ற கண்களோடு விளங்குபவர்கள், 2 வில் போன்ற புருவங்களை கொண்டவர்கள், படுக்கையின் மேல் இருண்ட கரிய கூந்தல் கற்றையும், கொடி போன்ற இடையை சுற்றி பெரிய ஆடையும் குலைந்திடவும், இதழ் அமுதத்தை உண்ணும் நஞ்சில் என் மனம் அழிந்து அழியவும், நறுமணத்தோடு கலந்த சந்தன சேற்றோடு குங்குமமும் மணக்கும் மார்பின் உச்சி விம்பி பொறிந்து, எழுதோறும் அழகு நிரம்ப முழுநிலா போன்ற திலகமிட்டு கொண்டுள்ள இந்த விளைமாதர்களுடன் கலந்திடும் கசரனாகிய எனக்கு நன்மை பிறக்க அருள்வாயாக முருகப்பெருமானே என்கிறார் நம் அருணகிரியார். எரிவிடன் நிமிர்ந்த குன்றியுள் நிலவொடும் எழுந்த கங்கையும், இதழி ஓடு அணிந்த சங்கரர் களிக்கூறும், இமவரைத்தரும் கருங்குயில் மரகத நிறந்தரும் கிளி, எனது உயிரெனும் திரி அம்பகி பெருவாழ்வே. நெருப்பைப் போல் ஒளிவிட்டு நிமிர்ந்த சடையுள் சந்திரனுடன் எழுந்த கங்கை நதியையும் கொன்றையையும் தரித்த சிவபெருமான் மகிழ்ச்சி மிக கொள்ளும், இமய மலைக்கரசன் பெற்ற கரிய குயில் பச்சை நிறம் கொண்ட கிளி, எனது உயிரென்று நான் போற்றும் 3 கண்களை உடையவளாகிய பார்வதியே பெற்ற செல்வமே எங்கள் முருகப்பெருமானே. அரைவடம் அழும்பு கிங்கினி பரிபுரம் நெருங்கு தண்டைகள் அணிமணிச் சதங்கை கொன்றிட, மயில் மேலே அகமகிழ்வு கொண்டு சந்ததம் வருகுமரா. அறையில் கட்டிய அந்த பொன்வடம், ஒலிக்கின்ற அந்த கிங்கினி சிலம்பு, நெருங்கியுள்ள தண்டைகள், அழகிய மணியாளாகிய சதங்கை, இவைகளெல்லாம் கொஞ்ச மயிலின் மேல் உள்ளம் பூரித்து எப்போதும் வருகின்ற குமரக் கடவுளே. முன்றிலின் புறமலை பொருதச் செந்திள் தங்கிய பெருமாளே. முற்புறத்தில் அலைகள் வந்து மோதுகின்ற கரையுடைய அந்த திருச்செந்தூர் என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே எங்கள் முருகப்பெருமானே என்று அழகிய வரிகளோடு இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.